என்ன ஒரு ஆச்சரியம்! ஆனால் உண்மைங்க, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. பாருங்கள், இது ஒரு மாமர செடி. இந்த மாமர செடி வந்து வச்சு 5, 6 வருஷம் இருக்கும். ஆனாலும் அது வந்து என்னென்னா, ஒரு காய் கூட இது வரைக்கும் காய்க்கல. ரொம்ப வளரவும் இல்லை, பூக்கவும் இல்லை. ஆனால் அது பக்கத்திலே பார்த்திங்கன்னா ஒரு மாதுளை செடி நின்றுச்சு. ஆனால் நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் பாருங்கள், மாங்காய் காய்ச்சிருக்கு. ஆனால் இந்த 2 வேருமே கிட்டத்தட்ட ஒரே இடத்துல தான் ஒட்டி வளருது. ஆனால் இந்த மாங்காய் பாருங்கள், இந்த மாதுளங்கொப்பில் உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதுளங்கொப்பில் காய்ச்சிருக்குங்க. இது உண்மையில் எனக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது. நான் நினைக்கவே இல்லை. இது எப்படி சாத்தியம், எனக்கு புரியவே இல்லை. ஆனால் உங்களுக்கு நல்லா தெரியுதா? நீங்கள் ஏதோ நான் பொய் சொல்கிறேன்னு நினைக்கிறக்கூடாது. மாமரம் என்ன நிற்கிது பாருங்கள், மாமரம் என்ன நிற்கிது, மாதுளை மரம் பாருங்கள், மாதுளை மரம். அந்த மாதுளை மரம் கொப்பில் மாங்காய் காய்ச்சிருக்கு. உண்மையிலே இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை கிண்ண சாதனையில் போடலாமான்னு யோசிக்கிறேன். ப்ளீஸ் நீங்கள் எனக்கு பாருங்கள். மாதுளை மரத்தில் ஆனால் எப்படிங்க இது, எனக்கு ஒன்றும் புரியலை. நீங்கள் சொல்லுங்கள், தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். இதை கிண்ண சாதனையில் போடலாமான்னு யோசிக்கிறேன். போடலாமா? கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல உள்ளங்களே. பாய்.